குட் மார்னிங் யூனிவர்ஸ். நாம் இப்போ குரு பயிற்சி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது சிம்ம ராசிக்குரிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு குரு 11க்கு வராரு, லாபஸ்தானத்துக்கு வராரு. குரு பயிற்சி பலனை மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாட்டி பெஸ்ட் ரிசல்ட் நிறையா இருக்குங்க. உங்கள் முயற்சி ஸ்தானம் அனைத்தும் வெற்றியடையும். உங்கள் இளைய சகோதரிகள் ஏதாச்சும் மனக்கசப்பு இருந்தால் அது நிவர்த்தியாகும். அவங்கக்கிட்ட ஏதாச்சும் போட்டி போட்டு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற இடத்துல வெற்றி உங்களுக்கு சாதகமாக அமையும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் உங்களோட முயற்சி, இன்னொன்று கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இருக்கிறவங்க, பத்திரப்பதிவில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. ட்ராவல் மூலமாக பணம் சம்பாதிக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இவங்களுக்கெல்லாம் லாபஸ்தானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. காதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வ நடமாட்டம் இருக்கும் வீட்டில். ஸோ விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது காதல் விஷயத்தில். அதே தாய் வீடு சம்மந்தமான சொத்து பிரச்சனையில் இதில் எல்லாம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுவுமே லாபமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. 11ல் இருக்கார் இல்லையா, 11ல் இருக்கும்போது நல்லா ஜெயத்தை தருவார். கோர்ட்டு வம்பு வழக்கு புதன் உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது இடமாக இருக்கிறதுனால வம்பு வழக்கு கோர்ட்டு இதில் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பண விஷயத்தில் லாபம் அதிகம் இல்லைன்னா கூட இந்த உறவினர்கள் மூலமாக சொத்துக்கள் கிடைப்பதன் மூலமாக வசியத்தில் இருக்கீங்க, பொதுஜன தொடர்பில் டெய்லி வியாபாரத்தில் இருக்கீங்க, மளிகை கடை வச்சுருக்கீங்க, அவங்களுக்கெல்லாமே நல்ல பொருளாதார வளர்ச்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி சிம்மராசி நேயர்களே. இப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இது ஒரு ஏஞ்சல் கார்டு. ஸோ குருவும் நம்ம ஏஞ்சல் மாதிரி தான் சொல்கிறோம் இல்லையா. மூல தெய்வங்கள் அல்லாத அனைவரும் ஏஞ்சலுக்கு, தேவதைகளுக்கு சமமானவர்கள் தான். இப்போ பிள்ளையார் சிவன் இல்லாமல் சைடில் இருக்காங்கள துர்க்கை, கார்டு ஆட்டோமேட்டிக்காக விழுந்தாலும் நம்ம வேறு எடுப்போம். இதில் அந்த சென்டிமெண்ட்லாம் இல்லை. இது ஏஞ்சல் கார்டு, உங்களுக்கான சிம்ம ராசிக்கான ஏஞ்சல் கார்டு. லார்டு டேக் சார்ஜ் வித் அத்தாரிட்டி. லார்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இங்கே ஷூட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த கார்டு விசிபிள் கம்மியாக இருக்குன்னு தான். ஸோ நீங்கள் சிவனோட அனுகிரகத்தில் இந்த வருடம் ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. அதுதான் உங்களுக்கான தேவதை.